இந்த பாருங்க, இந்த அரிசியில் இந்த இந்த வெள்ளை வெள்ளையாக ஒரு அரிசி கிடக்கு பாருங்க. இன்னும் பாருங்க, இவ்வளோ பெரிய அரிசி. நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அரிசியெல்லாம் இது வந்து ரேஷன் அரிசி. அதில் இந்த அரிசியெல்லாம் எப்படி இது என்ன அரிசினே தெரிய மாட்டேங்கி. இது ஏதோ மாவில் செஞ்ச அரிசி மாதிரி. இங்கே பாருங்க, இது மாவில் செஞ்ச அரிசி மாதிரி கிடக்கு. இதே நாங்கள் முந்தைய நெல் அவிச்சு குத்துவோம்மா, அவிச்சு தான் குத்துவோம். அதில் என்ன கிடக்கும் தெரியுமா? நம்ம அவிச்சு குத்து அரிசியில் நம்ம நெல் அறுத்து அடிக்கும்ல, அதை வந்து அப்படியே நாங்கள் அவிச்சோன்னா அறுத்து அடிக்கிறத அந்த அரிசி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அரிசி மாதிரி இருக்கும். இந்த வெள்ளையாக ஒரு அரிசி நீளமாக எடுத்து காட்டினேன் பற்றியெல்லாம் என்ன இருக்குது இந்த அரிசி. இதெல்லாம் வேறு அரிசி. இன்னொருங்க அப்போ இந்த அரிசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது இந்த அரிசி மாதிரி அரிசியே கிடையாது அவிச்சி நெல் குத்துனதில். நாங்கள் அந்த அரிசியை நாங்கள் இந்த கொஞ்சம் சூடு அடிப்போம். இந்த ஒரு 4 நாள் சூட்டுக்குள்ளே வச்சுருவோம். நெல்லை வச்சுட்டு அதை அடித்து குத்துனோன்னு வச்சுக்கோங்க. அதை அவிச்சிட்டு குத்துனோன்னா அதில் வந்து ஒரு கருப்பு அரிசி தான் கிடக்கும். கெடும்புன்னு சொல்லுவோம். அந்த அரிசி கெடும்புன்னு சொல்லுவோம். அந்த அரிசி தான் கிடக்கும். ஆனால் இங்கே இந்த ரேஷன் அரிசியில் இந்த பெரிய அரிசி நிறைய கிடக்கு. பாருங்க, பெரிய. இது என்ன? இது மாவில் செஞ்சதா? இது வந்து நம்மளுக்கு என்ன இதுன்னே தெரில. இதை தான் இந்த ரேஷனில் இது கொஞ்சம் கலக்கிறவை. அது என்னதுன்னு புரியவே மாட்டேங்குன்னு பாருங்க. இந்த அரிசி எதுக்கு? எல்லா அரிசியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த அரிசிலாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஊடையில் ஒரு அரிசி அது நிறையா, எப்படியும் ஒரு 10 மூட்டை விளையாட்டு கலந்தாவணும். ஒரு 100, 1000, 10,000 மூட்டை வருது இல்லை, கொஞ்சம் கலந்துருவாங்களா என்னன்னு தெரில. அதில் தான் இந்த அரிசி நம்மளுக்கு கலந்து வருது. இது சாப்பிட்டா உடம்புக்கு என்னன்னு தெரில. பிளாஸ்டிக்கா, இது முட்டையை செய்தானே அதே மாதிரி உள்ளதா, இல்லை இது என்னன்னு புரியலை. அந்த அரிசியை கலக்கவை. அது அந்த அரிசியே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அது உள்ளே ஒன்று கிடக்கு பாருங்கள் இந்த அரிசி. நாங்கள் அந்த குத்தி அதுங்கிறதுல அந்த கெடும்பு அரிசி கருப்பாக இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த அரிசியை தான் பொறுப்போம். புறக்கி வச்சுட்டு அங்கே தோசைக்கு எதுவும் போடணும்னா சாப்பாடு கூட அதை பிறக்கிடுவோம். அது வந்து சூடடிச்ச அரிசியில் தான் அது வரும். சூடடிச்சு நெல்லை உள்ளே தட்டிட்டோம் அன்றைக்கி வந்துடும். இந்த அரிசி வரவே வராது. இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த அரிசி கொஞ்சம் கோணையாக இருக்கா. இது வந்து ஏதோ செஞ்ச அரிசி மாதிரியே தான் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் இந்த இப்போ பார்த்து தான் நம்ம செய்ய வேண்டியது. ரேஷன் அரிசியை ஒரு இட்லி போடலான்னு வாங்கினேன். புழுங்கல் அரிசியில் இப்படி இருக்குது. பச்சை அரிசிலையும் இது கிடக்குது. நீங்களே சொல்லுங்கள் இது நியாயத்தை.